ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2023 டிஎன்பிசி தேர்வில் கேட்ட 25 வினாத்தாள்களோட சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்ட் 7 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம 600 கொஷின் கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்ட் 7 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 600 வினாக்கள் கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி அடுத்த 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு வினாத்தாள். ஓகேங்களா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருன்னா சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ஜிகேவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்தெழுதுக. பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. பொங்கல் அன்று. பொங்கல் அன்று இல் ப்ளஸ் ஆ சேரும் பொழுது லாவா மாறிடும். பொங்கல் அன்று. அடுத்த வினா, இரண்டாவது வினா, பிரித்தெழுதுக. சீரிழமை. சீரிழமை. சீர் ப்ளஸ் இளமை. சீரிழமை எப்படி பிரித்து எழுதுதுன்னா சீர் ப்ளஸ் இளமைன்னு பிரித்து எழுதணும். இதை சேர்த்து எழுதும்போது இரு ப்ளஸ் இ சேர்ந்து ரீயா மாறிடும். அதுதான் சீரிழமை. அடுத்த வினா, மூன்றாவது வினா, சேர்த்தெழுதுதல். பூ ப்ளஸ் சோலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பூஞ்சோலை. பூ ப்ளஸ் சோலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பூஞ்சோலை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான விடை. ஆப்ஷன் ஏ, பி, சி எல்லாம் பொருந்தாது. டி மட்டும் தான் சரியான விடை. அடுத்த வினா, கூட்டப்பெயர். யானை சரியான எண்ணடையை தேர்வு செய்க. யானை சரியான எண்ணடையை தேர்வு செய்க. யானை மந்தைன்னு கொடுத்துருக்காங்க. யானை திரள், யானை நிறை. ஆனால் கரெக்டான விடை ஆப்ஷன் டி, யானை கூட்டம். ஆட்டு மந்தை வரணும், ஆ நிறை வரும். அதுபோல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று வரும். இப்போ யானைக்கு மட்டும் யானை கூட்டம். ஐந்தாவது வினா, சொற்களின் கூட்டு பெயர்கள். பழம் சரியான எண்ணடையை தேர்வு செய்க. பழக்குலை. பழக்குலை தான் கரெக்டான விடை. அடுத்து ஆறாவது வினா, கூற்று சரியா தவறா. கூற்று 1, 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. கூற்று 2, முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர். கூற்று 1, 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. கூற்று 2, முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர். இதில் ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா, 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. அடுத்து முல்லைப்பாட்டை பாடியவர் நப்பூதனார் வருவார், கபிலர் இல்லை. ஓகேங்களா, நப்பூதனார். அப்போ கூற்று 1 மட்டும் சரி. அடுத்து ஏழாவது வினா, கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று, தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். காரணம், மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். கூற்று, தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். காரணம், மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். இதில் ஆன்சர் பாருங்கள். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. அடுத்த வினா, எட்டாவது வினா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பழமொழி. ஓகேங்களா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் என்ன இருக்கும், நமக்கு வழி தானாகவே உண்டாகும். அடுத்து 9வது வினா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மாளாத காதல் நோயாளன் போல். மாளாத காதல் நோயாளன் போல். ஆப்ஷன் பி சரியான விடை. ஓகேங்களா, அடுத்து 10வது வினா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. எல்லோருக்கும் இனிய வணக்கம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். அடுத்த வினா 11வது வினா, பொருத்தமான காலத்தை சுட்டுக. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. இது இறந்த காலம். இது இறந்த காலம்.
வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன. இது ஆக்சுவலாக நிகழ்காலத்தில் வரணும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் வந்து வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன. ஓகேங்களா, இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் அடுத்த கொஷின் வந்து ரெஃபர் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேங்களா, வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு வந்தால் நிகழ்காலத்தில் வரும். வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்தால் எதிர்காலத்தில் வரும். வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன முடிஞ்சிருச்சு, அப்போ இறந்த காலம் தான் கரெக்டு. ஓகேங்களா, அப்போ இது சரியான விடை தான். அடுத்து 12வது வினா. சரியான இணையை தேர்ந்தெடு. மழை பெய்யும், இது எதிர்காலம். ஆப்ஷன் ஏ மழை பெய்யாது, இது இறந்த காலம் கொடுத்துருக்காங்க, அது எதிர்மறையில் வரணும். ஓகேங்களா, சி பாருங்கள், மழை பெய்தது, இது வந்து இறந்த காலத்தில் வரணும், நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க. மழை பெய்கின்றது, இது நிகழ்காலத்தில் வரணும். அப்போ மழை பெய்யும் என்பது எதிர்காலத்தில் கொடுத்தது மட்டும்தான் கரெக்டான விடை. அடுத்த வினா 13வது வினா. கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நழுவி பாலில் விழுந்தது, இது இறந்த காலம். விழாதுன்னா அது எதிர்மறையில் வந்துடும். பழம் நழுவி பாலில் விழும்னா அது வந்து எதிர்காலம். பழம் நழுவி பாலில் விழுகின்றதுனா அது நிகழ்காலம். அப்போது பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பது இறந்த காலம். 14வது வினா. விசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக. விசனம் என்பதன் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. விசனம்னா கவலை, அதுக்கு நேரான பொருள் வந்து கவலை, அதற்கு ஆப்போசிட் வேர்ட்னா மகிழ்ச்சி. 15வது வினா. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. அல்லவைனா தீயவை, அதுக்கு ஆப்போசிட் வேர்ட்னா நல்லவை. 16வது வினா. மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. இது வந்து மருவில் கொடுத்துருக்காங்க. மயிலை என்பது மயிலாப்பூரோட மருவு. அப்போது மயிலைக்கு கரெக்டான ஊர் பெயர் பார்த்திங்கன்னா மயிலாப்பூர். புதுக்கோட்டை என்பதன் மருவு எது என கண்டறிக. புதுகை. புதுக்கோட்டை என்பதன் மருவு புதுகை. இதுவே புதுவைனா புதுச்சேரி வரும். அடுத்த வினா 18வது வினா. சிவிங்கம் தமிழ் படுத்துக. ஸ்வீங்கம் தமிழ் படுத்துக. சுவைப்பு பையின். சுவைப்பு பையின். 19வது வினா. மேகசின் சரியான தமிழ்ச்சொல். மேகசின் சரியான தமிழ்ச்சொல் பருவ இதழ். பருவ இதழ். 20வது வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்தக்க செய்யாமை யானும் கெடும். எதை செய்யாமல் கெடும். அதாவது விடைக்கேற்ற வினா, ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நம்ம கொஷின் வந்து அதுக்கு ஃபார்ம் பண்ணணும். செய்தக்க செய்யாமை யானும் கெடுனா அது கரெக்டான கொஷின். எதை செய்யாமல் கெடும். 21வது வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். அப்போது கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. இது வந்து கரெக்டான கொஷினாக இருக்கும். ஆப்ஷன் பி கரெக்டான விடை. அடுத்த வினா 22வது வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இடவழுவமைதி ஆகும். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவழுவமைதி. அப்போ இதுக்கான கொஷின் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எவ்வகை வழுவமைதி. இது எவ்வகை வழுவமைதி என்பதே கரெக்டான கொஷின். 23வது. விடைக்கேற்ற வினா அமைக்க. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். இதற்கான கொஷின் கொற்கையின் அரசர் யார். கொற்கையின் அரசர் யார். 25வது வினா. சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். இதற்கான விடை கொஷின் ஃபார்ம். சரியான விடையை தேர்க. நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். அங்கே வந்து பிறமொழி சொல்ல கொடுத்துருக்காங்க. கொஷினில் வந்து பிறமொழி சொல்ல கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தமிழ்மொழி சொல் அதை தேர்ந்தெடுக்கிறோம். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். அடுத்த வினா 25வது வினா. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. நாம காரணம் பெயர். நாம காரணம் பெயர்.
நாமம்னா பெயர்னு சொல்லுவாங்க, அப்போது அது பெயர் கரெக்டான விடை. நாமகரணம், நாமகரணம்னா வணக்கம்னு சொல்கிறாங்க, நாம்கரணம் நாமம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. நாமகரணம்னா பெயர். 26வது வினா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. மதுரவசனி அப்படின்னா தேன்மொழி பாவை. மதுரவசனினா தேன்மொழி பாவை. அடுத்து 27வது வினா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணிந்து பணித்து. பணிந்துனா கட்டுப்படுதல், பணித்துனா உத்தரவிடுதல். பணிந்து அந்த ப்ரொனன்ஸில் வந்துச்சுன்னா கட்டுப்படுதல், பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல். ஆப்ஷன் பி கரெக்டான விடை. அடுத்த வினா 28வது வினா, சரியான பொருளை அறிக. தகலி, தகலினா அகல் விளக்கு. செய்யுள்ள வரும் சொல் பொருளில் பாருங்கள். தகலினா அகல் விளக்கு, தகலி அகல் விளக்கு. 29வது வினா, சரியான பொருளை அறிக. காருகர், காருகர்னா நெய்பவர், காருகர்னா நெய்பவர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். இது போல் ஒன்றொன்றுத்துக்கும் செய்யுள் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செய்யுள் படிக்கும்போது இதற்கான டீட்டெயிலாக வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காருகர்னா நெய்பவர், வெற்றிலை விற்போர்னா அதற்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, எண்ணெய் விற்போர்னா ஓசுனர் அதற்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது போல் அதற்கான மீனிங்லாம் வந்து கரெக்டான பார்த்துக்குங்க. 30வது, நுழாய் என்பது, நூழாய் என்பது இளம் பாக்கு. நூழாய் என்பது இளம் பாக்கு. 31வது வினா, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக. விதினா சட்டம், வீதினா தெரு. விதினா சட்டம், வீதினா தெரு. சின்ன வி, அதாவது அந்த குறில் வி வந்துச்சுன்னா சட்டம், நெடில் அந்த ப்ரொனன்ஸில் வந்துச்சுன்னா தெரு. 32வது வினா, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. நசி நாசி, கொஷினில் கொடுத்துருக்கிறது நசி நாசி. நசினா குறைதல், நாசினா மூக்கு. நாசினா மூக்கு, நசினா குறைதல். 33வது வினா, கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள்களை கண்டறிக. கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள் கண்டறிக. கலைனா வயலில் இருக்கும் கலை. இப்போ மெயினாக வந்து வேர்க்கடலை செடி விதைச்சிருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் சின்ன புற்கள், தேவையில்லாத சின்ன சின்ன செடி, சம்டைம்ஸ் வந்து கீரை வகைகள் கூட தானாகவே முளையும், அதெல்லாம் வந்து கீரை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுபோல் வயலில் வந்து தேவையில்லாத புற்கள் செடிகள்லாம் முளைவது என்ன சொல்லுவாங்க, கலைன்னு சொல்லுவாங்க. வயலில் கலை. அடுத்து முகத்தின் ஒளி, முகத்தில் வந்து ஒரு பொலிவு தெரியுது, நல்லா ஷைனிங்காக இருக்குது, முகத்தில் வந்து சேஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க பாரு. அப்புறம் கல்யாண கலை வந்துச்சு ஃபேஸில், இது போலலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கலைக்கு வந்து பெரியலை யூஸ் பண்ணோம். சின்னலை கலை யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த அறிவு சார்ந்த கலைகள்லாம் நிறைய வரும், ஓகேங்களா. ஓவியம் வரைகிறது இது போலலாம் வந்து கலைகளில் வரும். அடுத்து 34வது வினா, சொல் இருபொருள் தருக. சொல் இருபொருள் தருக. சொல்னா நெல்லுன்னு சொல்லலாம், பதம்னு சொல்லலாம். பதம், மொழி, கிளவி எல்லாமே வந்து சொற்களை குறிக்கும். இப்போது சொல் வந்து இங்கே நெல்லை குறிக்குது, அப்புறம் பதம் அப்படின்னாலும் சொல். 35வது வினா, சரியான இரு பொருளை தேர்ந்தெடு. உறவுனா சுற்றம், விருப்பம் கூட. உறவுனா சுற்றமும் விருப்பமும் கூட. 36வது வினா, உங்கூருக்கே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. உங்கூருக்கே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு உங்கள் ஊருக்கே வருகிறேன். கொடுத்துருக்கிறது பேச்சு வழக்கு சொல். ஆன்சர் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது எழுத்து வழக்கு சொல். உங்கள் ஊருக்கே வருகிறேன் என்பதே சரியான எழுத்து வழக்கு சொல்லாக அமையும். அடுத்து 37வது, வெரசா வந்துடுறேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. வெரசா வந்துடுவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. விரைவில் வந்துவிடுவேன் என்பதே சரியான எழுத்து வழக்கு. விரைவில் வந்துவிடுவேன் என்பதே சரியான எழுத்து வழக்கு சென்டென்ஸ். அடுத்து 38வது வினா, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம். இங்கே என்ன கொஷின் வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும்னா எது.
தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? அதற்கான ஆன்சர் வந்து என்ன? சிட்டுக்குருவினம் தான் வந்து வெகுவாக அழிந்து வரும். இங்கே வந்து நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன வேர்டு வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது யூஸ் பண்ணணும்? 39வது வினா, சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. வினை திட்டம் என்பது அதற்கான வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணால் அந்த சென்டென்ஸ் வந்து கொஷின் சென்டென்ஸாக அமையும்னா யாது. வினை திட்டம் என்பது யாது. 40வது வினா, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? அரங்கநாதன் அவர்கள், எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அடுத்து 41வது வினா, சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆப்ஷன் பி பாருங்கள், ஹா. அப்போது ஆச்சரியக்குறி வரணும். எவ்வளவு பெரிய சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்டுள்ள தொடரை கண்டறிக. ஆ, எவ்வளவு பெரிய கரடி. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? இது வந்து கரெக்டாக வந்து நிறுத்தற்குறிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. 42வது வினா, பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. பி ஆப்ஷன் பாருங்கள். பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். பேரறிஞர் அண்ணா செவ்வாழை, அதை வந்து கரெக்டாக டினோட் பண்ணுறதுக்காக மேலே வந்து மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னும் சிறுகதை எழுதினார், லாஸ்ட்டில் புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. இது போல் வந்து நம்ம நிறுத்தற்குறிகள் கேட்டாங்கன்னா நம்ம செக் பண்ணணும். அடுத்து 43வது வினா, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். இது கலவை வாக்கியம் போல் வரும். ஓகேங்களா? இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். அதனால் பக்கத்தில் ஒரு கீழே ஒரு கம்மா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து நிறுத்தற்குறிகள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். அடுத்து 44வது வினா, மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. மாணவன் எதிர்பால் வந்து மாணவி. மாணவன்னா பையனை குறிக்கும், பாயை குறிக்கும். மாணவினா பெண்ணை குறிக்கும். அடுத்து 45வது வினா, பொருந்தாத இணையை கண்டறிக. தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதற்கான எண்கள் கொடுத்துருக்காங்க. 1க்கு வந்து கா சரியாக கொடுத்துருக்காங்க, 2க்கு வந்து ஊ மாதிரி வரும் அது கொடுத்துருக்காங்க, 3க்கு வந்து ngா கொடுத்துருக்காங்க, 4க்கு வந்து சா மாதிரி மேலே ஒரு சிங்கிள் கொம்பு வரணும். ஓகேங்களா? ஆனால் வந்து இங்கே ஏன் கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறானது. டி ஆப்ஷன் தான் தவறானது. 46வது வினா, பொருந்தாத சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல். தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல். மடலி, பைங்குள், குருத்து, மட்டை. இதில் மட்டை மட்டும் தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காது. வாழை மட்டை, அது வந்து வாழை மட்டை அப்படி சொல்லுவாங்க, அது கூட பேச்சு வழக்கு தான், எழுத்து வழக்கில் வராது. மடலி, பைங்குள், குருத்து இது எல்லாமே வந்து தாவரத்தின் இளம் நிலையை குறிக்கும். 47வது வினா, இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளையொட்டி பொருந்தா சொல்லை கண்டறிக. இவை மூன்றன் நாமம் கெடக்கொடும் நோய் என்னும் திருக்குறளையொற்றி பொருந்தாத சொல்லை கண்டறிக. இன்பம், இது வந்து பொருந்தாத சொல். காமம், மயக்கம், வெகுளி இது எல்லாம் வந்து இது மூன்றுமே வந்து மூன்று நாமம், அதுதான் வந்து இதில் மூன்றுமே கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க அந்த திருக்குறளில். அடுத்து 48வது வினா, மரபு பிழைகள் வினை மரபு. பால் பருகு என்பதே வந்து கரெக்டாக பொருந்தும். தண்ணீர் குடி அதெல்லாம் வந்து வேறு வினை மரபுகள் வரும். பால் பருகு என்பதே கரெக்டான வினை மரபு. 49வது வினா, மரபு பிழைகள் ஒலி மரபு காணணும். கிளி பேசும், மயில் அகவும், குயில் கூவும், புறா குணுகும். ஓகேங்களா? புறா குணுகும். 50வது வினா, அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள். அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன இது மூணுமே வந்து எதை குறிக்கிறதுனா மலர்ந்தன என்பதை குறிக்கிறது. அடுத்து 51வது வினா, தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? பழங்களின் மேற்பகுதி. தொளி, தோல், தோடு, ஓடு இதெல்லாம் வந்து பழங்களின் மேற்பகுதியை வந்து குறிக்கிறது. 52வது வினா, சரியான அகரவரிசை கண்டறிக. அண்ணா, அணை, தலை, மன்னா. இதில் ஆ பாருங்க, அண்ணா
எப்போவுமே ஆலே வந்து ஒரு 4-5 வேர்ட்ஸ் வருது அப்படின்னா ரெண்டாவது வேர்ட் பார்க்கணும். ஆக்கு பக்கத்தில் இன்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஆக்கு பக்கத்தில் நெய் வந்திருக்கு. அப்போது எந்த எழுத்து ஃபஸ்ட்டு வரும்னு நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ணா, அணை, தலை, மன்னா. இதுதான் வந்து கரெக்டான ஃபார்மேஷன். உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதுவே கா வரிசையிலே கொடுத்துருக்காங்கன்னா கா, கா, கி, கி அந்த வரிசையிலே வந்து நம்ம நோட் பண்ணணும். 53வது வினா, அகர வரிசைப்படுத்துக. மா வரிசையே கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லாமே மாவே வந்துச்சுன்னா செகண்ட் வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மா விட்டுருங்க, செகண்ட் வேர்ட்ஸ் பாருங்கள், இஞ்சி வந்திருக்கு. அப்போது அதுக்கப்புறம் நா, அதுக்கப்புறம் தா, அதுக்கப்புறம் ரா, அந்த வரிசையை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அடுத்து மஞ்சள், மனம், மதம், மரகதம் என்பதே கரெக்டான ஃபார்மேஷன். 54வது வினா, அகர வரிசைப்படுத்துக. ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர். இதுவும் பாருங்கள் ஒரே எழுத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சோம்னா இப்படி தான் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம செகண்ட் வேர்ட்ஸ் பார்க்கணும். செகண்ட் வேர்ட்ஸ் பாருங்கள், ரா வரிசை கொடுத்துருக்காங்க. ரா, ரா, ரீ, ரீ, ரூ, ரூ. அந்த வரிசையில் வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இருக்கிற வேர்ட்ஸ் விட்டுடணும். எல்லாமே சமமாக இருந்தால் இரண்டாவது வேர்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபார்மேஷன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். டி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. 55வது வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலை, இழை. இலைனா மெலிந்து போதல், அந்த இழைனா நூல் இழை. இலை சின்ன இலை வந்தால் அது தாவரத்தின் இலைகளை குறிக்கும். இங்கே பெரிய இலை வந்தால் மெலிந்து போதல். இழைனா நூல் இழையை குறிக்கும். அடுத்த வினா, 56வது வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நேமினா சக்கரம், கோடுனா மலை. நேமினா சக்கரம், கோடுனா மலை. 57வது வினா, சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இது வந்து சரியான வாக்கிய அமைப்பு. இதுதான் கரெக்டான ஃபார்மேஷன். அவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இது 4 ஆப்ஷன் படித்தாவே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் ஈஸி தான். 58வது வினா, வேர் சொல்லை கண்டறிக. நடத்தல் என்பது தொழிற்பெயர், அதோட வேர் சொல் வந்து நட. நடந்த அது வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சத்தில் வந்துடும். நடந்து அது வந்து வினையச்சம். நடக்க என்பது இதில் வராது. அதுவும் பெயரச்ச சொல் மாதிரி தான் வரும், ஆனால் வந்து இதில் சம்மந்தம் இல்லை. 59வது வினா, போட்டேன் வேர் சொல்லை கண்டறிக. போடு. போட்டேன் வேர் சொல் போடு. 60வது வினா, ஓடும் எண்ணு வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. ஓடு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. ஓடினான். ஓடினான். ஓடுதல் என்பது தொழிற்பெயர். ஓடி என்பது வினையச்சம். ஓடிய என்பது பெயரச்சம். ஓடினான் மட்டும்தான் வினைமுற்று. 61வது வினா, வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம்னு சொல்லுவாங்க. முற்றச்சத்தோட டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம். 62வது வினா, படி என்னும் வேர் சொல்லின் வினையச்ச சொல் படித்து. படி என்னும் வேர் சொல்லின் வினையச்ச சொல் படித்து. படித்தல் தொழிற்பெயர், படித்த பெயரச்சம், படித்தான் என்பது வினைமுற்று. 63, கான் என்பதன் வினைமுற்று கண்டேன். கான் என்பதன் வினைமுற்று கண்டேன். டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான விடை. காணுதல் என்பது தொழிற்பெயர், கண்ட என்பது பெயரச்சம், கண்டவர் என்பது வினையாளனியும் பெயர். 64வது வினா, வலுவற்ற தொடரை கண்டறிக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். லாஸ்ட்டாக அப்படியே பார்த்துருவாங்க. ஏபிசி ஆப்ஷன். கூரை போட்டனர், கூரை மேய்ந்தனர், கூரை முடக்கினர், அதெல்லாம் தவறு. ஓகேங்களா? கூரை மேய்ந்தனர் வராது. ஆடு மாடு தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், புல் மேயும். ஓகேங்களா? கூரை முடக்கினர் என்பது தவறு. கூரை வேய்ந்தனர் என்பதே கரெக்டாக அமையும். ஓகேங்களா? இது வந்து வினை மரபில் வரும். அடுத்து 65வது வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க. சரியானது 1 மற்றும் 3 மட்டும். எக்ஸர்வேஷன்னா அகழ்வாய்வு, ஹேரோஸ்டோன்னா நடுக்கல், ஹீரோஸ்டோன்னா நடுக்கல். ஓகேங்களா? எக்ஸர்வேஷன்னா அகழ்வாய்வு, ஹீரோஸ்டோன்னா நடுக்கல். இது 2 மட்டும்தான்
கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. இன்டலெக்சுவல்னால் அறிவாளர், இன்டலெக்சுவல்னால் அறிவாளர். மீதி எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. 67வது வினா, பொருந்தா இணையை கண்டறிக. வங்கம்னா கப்பல், அதுவும் கரெக்டு. நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். மாட உள்ளேரினா கலங்கரை விளக்கம். எல்னா அல்லும் பகலும். எல்னா வங்கம்னா கப்பல், நீகான்னா நாவாய் ஓட்டுபவன், எல்னா காற்று வராது, மாட உள்ளேரினா கலங்கரை விளக்கம். எல்னா அல்லும் பகலும் அதுபோல் வரும் இல்லைங்களா. அல்னா இரவு, எல்னா பகல். இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா, இது மட்டும் நோட் பண்ணுங்கள். எல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. எல்னா காற்று கிடையாது. ஆனால் அடுத்து 68வது வினா, துஞ்சு புலி இடறிய சீதடன் போல உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. துஞ்சு புலி இடறிய சீதடன் போல உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. அறியாமை, அறியாமை தான் குறிக்கிறது. அடுத்து 69வது வினா, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்து ஆணி போல, எளிதில் மனதில் பதிதல், எளிதில் மனதில் பதிதல். 70வது வினா, விடை வகைகள் கொடுத்துருக்காங்க. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. சுட்டு விடை. 71வது வினா, விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. விடை வகைகளில் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. 72வது வினா, வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. எக்ஸாம்பிளுக்கு கடைக்கு வருகிறாயா என்ற வினருக்கு கடைக்கு வருகிறாயா, இல்லை விளையாட வருகிறாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேன். 72வது வினா, வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. விளையாட வருகிறாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று ஒரு வினாவே விடையாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. 73வது வினா, நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலைவலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தை கூறது உற்றது உரைத்தல் விடை. இனிமேல் நடக்கவிருக்க விஷயத்த தலை வலிக்கும், நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கும் என்று கூறுவது கூறல் விடை. 74வது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பறவைகள் தங்கின, பறவைகள் தங்கின. இதுதான் கரெக்டான விடை. 75வது வினா, ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மொழி வளரும் தன்மையுடையது, மொழி வளரும் தன்மையுடையது. 76வது வினா, சரியான தொடரை தேர்ந்தெடு. பவள விழிதான் பரிசுக்கு உரியவள், பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். சரியான தொடரை தேர்ந்தெடு. பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். 77வது வினா, சொல் பொருள் பொருத்துக. திகிரி ஆணை சக்கரம், அலி கருணை, அலர்னா மலர்தல், கொங்குனா மகரந்தம். திகிரி ஆணை சக்கரம், அலி கருணை, அலர்னா மலர்தல், கொங்குனா மகரந்தம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. 78வது வினா, சொல் பொருள் பொருத்துக. புரிசைனா மதில், புழைனா சாளரம், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை. புரிசைனா மதில், புழைனா சாளரம், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை. அடுத்த வினா 79வது வினா, வருதல் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டறிக. வருதல் என்பதன் வேர்ச்சொல் வா. வருதல் என்பது ஒரு தொழிற்பெயர். வந்தான் என்பது வினைமுற்று, வந்த என்பது பெயரெச்சம். ஓகேங்களா, வரு என்பது எதுலையுமே வராது. 80வது வினா, சுடச்சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. சுடச்சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருள் ஞானம் வளரும், ஞானம் வளரும். 81வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்துக.
கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. கொஷின்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதாவது சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். அடுத்து 82வது வினா. பிறவனை சுற்றொடரை காண்க. மாலை அணிவித்தான், இது பிறவினை சுற்றொடர். ஏ ஆப்ஷன் மாலை அணிந்தான், இது தன்வினையில் வரும். சி ஆப்ஷன் மாலை அணிந்து கொண்டான், இது எந்த ஃபார்மேஷன்லையுமே வராது. ஓகேங்களா. மாலை அணிந்து கொண்டான் ஒரு செய்வினையில் கூட வரலாம் ஒருவேளை. மாலை அணிந்து வந்தான், இதில் பி ஆப்ஷன் மட்டுமே கரெக்டான விடை பிறவினைக்கு. 83வது வினா. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை. செய்வினைக்கும் செயல்பாட்டு வினைக்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. செய்வினைனா செய்பவரை முன்னிறுத்தும், செயல்பாட்டு வினைனா செயலை முன்னிறுத்தும். ஓகேங்களா. நீங்கள் அந்த கொஷின் கேட்குறதுலே அந்த வாக்கியத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 84வது வினா. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. அப்துல் நேற்று வருவித்தான், பிறவினை. பார்த்த 7 கொஷின் பேப்பர்லேயே இந்த கொஷின்ஸ் ஒரு 3 டைம்ஸ் மேலே கேட்டாங்க. அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை. 85வது வினா. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. மயில் அகவியது, இதுதான் கரெக்டாக வரும். குயில் கூவும், குயில் கூவியது. கிளி கொஞ்சும், காகம் கரையும். ஓகேங்களா. இதுவே மாற்றி கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. மயில் அகவியது, மயில் அகவும், குயில் கூவும், காகம் கரையும், இது போல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கொஷனில் கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதை நினச்சி இப்படி கொடுத்துருக்காங்க. மயில் அகவும், அகவியது, அவ்வளோதான். 86வது வினா. வண்டு என்பதுடன் பொருந்தி ஒரு மொழி மரபு. வண்டு முரளும், வண்டு முரளும். அடுத்த வினா. சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை டேஷ், இதுவே நமக்கு தாயாகும். ஏனெனில், இந்த இணைப்பு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஏனெனில். அடுத்து 88வது வினா. சரியான இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் டேஷ், அச்சம் ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், இதில் யூஸ் பண்ண வேண்டிய இணைப்புச்சொல் ஆதலால். ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. சரியான இணைப்புச்சொல் எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ், துன்பப்பட வேண்டும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும். இந்த வேர்ட் தான் கரெக்டான இணைப்புச்சொல்லாக இந்த சென்டென்ஸில் பொருந்தும். அடுத்து 90வது வினா. கலைச்சொல் அறிக. மோனோலிங்குல், ஒரு மொழி. மோனோலிங்குல்னா ஒரு மொழி. அடுத்து 91வது வினா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல் எழுதுக. வேர்ல்விண்ட், சுழல் காற்று. வேர்ல்விண்ட்னா சுழல் காற்று. 92வது வினா. சரியான கலைச்சொல்லை தேர்க. கோனிக்கல் ஸ்டோன், குமிழிக்கல். கோனிக்கல் ஸ்டோன், குமிழிக்கல். 93வது வினா. ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இரவு, ஈ உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும். பகலும், அது பா, அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓருவும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓரும் பயன்படுத்த வேண்டும். 94வது வினா. பிழை திருத்துதல். சரியான எண்ணடியை தேர்ந்தெடு. ஓர் அடர்ந்த காடு, ஓர் அடர்ந்த காடு. இதுலேயும் பாருங்கள், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 95வது வினா. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடரை எழுதுக. ஓர் இனிய காலை பொழுது, ஓர் இனிய காலை பொழுது. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 96வது வினா. சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம். சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம். ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. 97வது வினா. திவாகர நிகண்டுகளில் சொல்லப்பட்ட கலை எது? திவாகர நிகண்டுகளில் சொல்லப்பட்ட கலை சிற்பம். அடுத்து 98வது வினா. தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் சிங்கம், யாழி. தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் சிங்கம், யாழி.
99வது வினா. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? குடைவரை கோவில்களில். குடைவரை கோவில். 100வது வினா. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்னா பல்லவர்களுடைய காலம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க. யாருன்னா புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.